பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட இன்றைக்கு நமக்கு பெரிய வியாழனாய் இருக்கிறபடினால் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 20 முடிய. இன்றைக்கு உள்ள பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை நோக்கி போவதற்கு முன்பாக சீஷர்களோடு ஆண்டவராகிய தேவன் அவர் இறுதி பந்தியிலே அவர் நேரத்தை செலவு செய்கிறார். பாருங்க, சீஷர்களுக்கு இது ஒரு விசேஷித்தமான ஒரு அனுபவமாக இது காணப்படுகிறது. அவர்கள் மேலாரியில் கூடி ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரத்திலே கிறிஸ்து இயேசு அவர்களை ஒரு சேவகனாக கர்த்தர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். சீஷர்களுக்கு இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தருணமாய் இது காணப்பட்டது. இயேசுவோடு கூட ஒரு நேரத்தை, ஒரு அருமையான ஒரு நேரத்தை அவர்கள் செலவு செய்தார்கள். பாருங்க, அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையை இந்த இடத்துல ஆண்டவர் இன்ஸ்டிடியூட் பண்ணுகிறார். ஆண்டவர் அஷர் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடியும். புது உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பிட்டு அவர் சீஷர்களுக்கு கொடுத்து, நான் வர கால அளவும் இதை நீங்கள் நினைவு கூறுகள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் இடைப்பட்டு நம்மை பலப்படுத்துவாராக. இந்த பெருவியாளிலே நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். தேவ ஆவியானவர் நம்ம இடைக்கட்டி அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் மூடி நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. இந்த வேலையை கூட நம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு இந்த பெரிய வியாழனிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் ஆண்டவரை எங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைபெறும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்ற ஆற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் இறுதி பந்தியிலே மேலறையிலே சிஷ்யர்களோடு கூட கர்த்தர் நீர் இருக்கும் பொழுது தேவனே, நீர் அவர்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தினீர். ஆண்டவரே, இது புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பிட்டு இதை நான் வர கால அளவும் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் நீர் சொன்னீர். இதை இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு கூட பேசும் இடைபெறும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.